தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என ரசிகர்களுக்கு நடிகர் சூர்யா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் போராடுவதை சுட்டிக்காட்டி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் நடிகர் சூர்யா. ஜனநாயகன் பட வெளியீட்டை திருவிழா போல் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனக்கு தெரியுமா? கைஸ், ரத்த காவு கொடுத்து அமைச்சர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி ஜனநாயகன் படத்தை ஓட வைக்கணும்னு நினைச்சாங்க. கடைசியில கண்ணீர் விட்டு கதறி ஒப்பாரி வச்சு ஜனநாயகன் படத்தை பாடையில ஏத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எங்கள் நண்பன் என்று மறைந்தேன். சோ இந்த அளவுக்கு டிசாஸ்டரா மாறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே நீட் எதுக்குறேன்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் விஜய் பேசினாரு. சோ எதுக்குற மாணவர்களை எதுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா குண்டுகட்டா தூக்கிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி பாரு அஞ்சித்து கேக்குறாரு. காவலர்களை வைத்து அவர்களை ஒடுக்க வேண்டும். நீங்க தான் நீட் எதிர்ப்பாளர் தானே? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு நாங்க போராடுறோம். ஆனா ஜனநாயகன் படத்தை காப்பாத்துறதுக்கு முதலமைச்சர் விஜயும் அந்த கூட்டமும் ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி அமீர் வந்து பாத்தீங்கன்னா கேவலமா கழுவி ஊத்திருக்காரு. ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. புரியலையே. நெக்ஸ்ட் லாக்அப் டெத். முதலமைச்சர் விஜய் அவரோட ஆட்சியில 5வது லாக்அப் டெத் நடந்திருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். நெக்ஸ்ட் சீமான்னா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பதில் கொடுத்திருக்காரு. தாவேக அமைச்சர் சீமான் தான் யாருமா? சீமான் தான் யாரு? சோ அவருக்கு சீமான்னா யாரு அப்படின்றத இந்த வீடியோல சொல்ல போறோம். சோ இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டர் சூர்யா அவரோட பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேணாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மென்ட் கொடுத்தாரு நேத்து. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் போராடுவதை சுட்டிக்காட்டி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் நடிகர் சூர்யா. சோ எதுக்காக கொடுத்தாருன்னா நீட்டுக்கு எதிராக நாடு ஃபுல்லா இப்படி ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது நான் மட்டும் கொண்டாட்டத்தில் இருக்க கூடாது, நீங்களும் கொண்டாடாதீங்க என் பிறந்த நாளை அப்படின்ற மாதிரி அவங்க ரசிகர்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்தாரு. ஆனா முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணாரு? நீட்டாவது நோட்டாவது தமிழ்நாட்டுல ஜனநாயகனை திருவிழாவா கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சாங்க. எனிவேஸ் அவரோட படம் அவரோட ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்ல. ஆனா ஒரு அரசாங்கமே ஒரு படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. ஆனா அதே அரசாங்கம் நீட்டுக்கு எதிராக எதுக்கு குரல் கொடுக்கல, நீட்டுக்கு எதிராக போராடுற மாணவர்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றத ஒவ்வொருத்தரோட கேள்வியா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஏன்னா ஒட்டுமொத்த அமைச்சர்களும் நேத்து ஃபுல்லா தியேட்டர்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. தியேட்டர்ல உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இவங்க ஒப்பாரி வச்சாங்களோ அதே மாதிரி அந்த படத்தை பாடையில ஏத்திட்டாங்க. சீரியஸ்லி ஜனநாயகன் படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த படம் நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் நல்லா இல்ல தான். 100% ப்ரொஃபஷனல். ஏன்னா அவ்வளவு நேரம் அந்த படத்தை உட்காந்து பாக்குற அளவுக்கு யாருக்கும் மனதைரியம் இல்ல. நேத்து ரிவ்யூல நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஓடாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆல்ரெடி நீட்டுக்கு எதிராக இப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்தியா ஃபுல்லா கிளம்பிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் திசை திருப்பி ஒரு படத்தை கொண்டாட்டமா மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாங்கம் நினைச்சா மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு வந்தது. ஏன்னா அரசாங்கம் பேச வேண்டிய விஷயம் இருக்கு, அமைச்சர்கள் பேச வேண்டிய விஷயம் இருக்கு. நீட்டுக்கு எதிராக இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடக்கும்போது நீட்டுக்கு எதிராக நான் முன்னாடி நிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசின முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனிதாவோட மரணம் சொந்த தங்கச்சியோட மரணத்துக்கு ஈக்குவல்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதே நீட்டுக்கு எதிராக வாயை திறக்காம வாயை பொத்தனாப்புல மூடிக்கிட்டு இருக்காரு. இல்ல வாய்க்குள்ள என்னத்தை வச்சு அமுகிட்டு இருக்காருன்னு தெரியல. போராடுற மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம குண்டுகட்ட அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் ஒன்னு கொடுத்து இந்த இடத்துல நீங்க போராடுங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அலோடு கொடுக்கணும். ஆனா அதை பண்ணாம தாவேக அரசாங்கம் பாத்தீங்கன்னா போராட்டமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட சுத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இங்க பிஜேபி ஆட்சி நடந்தா என்ன நடக்குமோ அதை தான் பாத்தீங்கன்னா இப்ப தாவேக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இந்த காரணத்தினாலே ஜனநாயகன் படத்து மேல ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம படம் உண்மையிலே நல்லா இல்ல. போனவங்க எல்லாம் கழிவு தான் ஊத்திட்டு வராங்க. விஜய் ஃபேன்ஸ் கழிவு ஊத்தல. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டு போடுறாங்கல முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி. சோ அதுலயே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் எண்டு கார்டுல வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச பழைய படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் எமோஷனல் பிஜே போட்டு அழுதுட்டு வெளியே வரானுங்களா, அதுவே அவங்களுக்கு போதும். ஆனா ஒரு படம் பார்க்கணும் நியூட்ரல் ஆடியன்ஸா போறாங்களே அவங்க எல்லாமே கதறிக்கிட்டே வராங்க. டேய் 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 இதெல்லாம் படமாடா, காது வலிக்குதுடா, கண்ணு பிதுங்குதுடா, வாய் ஒதுங்குதுடா. ஒட்டுமொத்த ரிவ்யூவர்ஸும் காரி தூண் துப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே படம் அவ்வளவு மோசமா தான் இருக்கு. எச் வினோத் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட படமா அப்படின்றத எல்லாருமே கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டைரக்டர் எச் வினோத் இருக்கார்ல, அவர் என்னங்க ஒவ்வொரு இன்டர்வியூலயும் போயிட்டு முதலமைச்சர் விஜய் ஜெயிப்பாரு நானே நம்பலங்க, மக்கள் எப்படி நீங்க நம்புனீங்க அப்படின்ற மாதிரி மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அவர் கூட அவரை வச்சு 5 மாசம் படம் எடுத்து நானு அவர் கூட பழகின
தானே, எனக்கே அவர் மேல நம்பிக்கை வரல, உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்ததுன்னு நியாயமான கேள்வியை கேட்கிறாரு. மக்களே நீங்க தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். கூட இருந்து வேலை செஞ்ச எனக்கு தெரியாததை தியேட்டரில் மட்டுமே பார்த்து ஒருத்தர் எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்க விரும்புகிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது மட்டும் இல்லாம மாற்றம்ன்றது உடனடியா வராது, அப்படி உடனடியா டக்குன்னு ஒரு சேஞ்ச் நடந்துருச்சுன்னா அது டக்குன்னு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாமே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராகவே பேசுறாரு. இப்போ இந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு வந்துருச்சு, அப்ப இந்த மாற்றம் டக்குன்னு போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. சேஞ்சுன்றது இப்படி நடக்காது, அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு புரட்சி டகால்னு வந்து ஒரு மாற்றம் வர்றது எனக்கு பெரிய, ஏன்னா அப்படி வர மாற்றம் அவ்வளோ நேரத்திலே போயிடும். இதுக்கான பதிலை நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே ரொம்ப முக்கியமான விஷயம், பா ரஞ்சித் வந்து சொல்லியிருக்காரு, நீட்டுக்கு எதிராக நிக்கிற நீங்க ஏன் நீட்டுக்கு எதிராக போராடுற மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தாவேக அரசை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. நீட்டை நீங்க எதிர்க்கிறீங்க, நீட்டை ஒழிக்கணும்ன்ற ஒரு கொள்கையில உள்ள உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு, அப்ப நீங்களே ஒரு இடத்த கொடுங்க, ஒரு பெரிய இடம் கொடுங்க எங்களுக்கு, மாணவர்கள் போராடட்டும். நெக்ஸ்ட் டைரக்டர் அமீர் என்ன சொல்லியிருக்காரு, ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனா ஜனநாயகன் படத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டம் வந்து போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தூணு துப்பி இருக்காரு. ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனிவேஸ், எதுக்காக ஜனநாயகன் படத்தை இந்த இடத்துல அடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. தமிழ்நாடு வந்து ஒரு கொண்டாட்டத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடும் போராட்ட காலத்துல தான் இருக்கு. விஜய் ரசிகர்களை தவிர, விஜய் ரசிகர்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்களே தவிர, மத்தபடி யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிறாங்க, ஆக்டர்ஸ் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளோட வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிறாங்க. டெல்லியில போராடுறவங்களுக்கும் இங்க போராடுறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. டெல்லியில போராடுறவங்க நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்ல, நீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெறிமுறைக்குள்ள கொண்டு வரணும், அதுல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் களையணும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்றதான் அவங்களோட கோரிக்கை. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீட்டே மொத்தமா ரத்து பண்ணணும் அப்படின்றதான் தமிழ்நாட்டு மக்களோட கோரிக்கை, இங்க இருக்க இளைஞர்களோட கோரிக்கை. பார்க்கலாம் எந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேறுது அப்படின்ற மாதிரி. பிரதமர் மோடி இப்பதான் கொஞ்சம் இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ யங்ஸ்டர்ஸோட போராட்டம் மத்திய அரசை லைட்டா கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த போராட்டம் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் போல நானும் நினைக்கிறேன். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் லாக் அப் டெத். லாக் அப் டெத்ன்ற ஒரு மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருந்தது. அதனால தான் எல்லாம் கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது முக ஸ்டாலினால ஒரு காவல்துறையை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாதா, இதுக்கு எதுக்கு உங்களுக்கு காவல்துறை, உங்க கைப்பாவையா செயல்படுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் வந்திருக்காருல, அவரும் பாத்தீங்கன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆனா இப்ப அதே ஆக்டர் விஜய பார்த்து கேக்குறோம், உங்க ஆட்சி அமைஞ்சு 5வது லாக்அப் டெத் முதலமைச்சர் விஜய் அவர்களே கூட்டிட்டு போயிட்டு விசாரணைன்ற பேர்ல அடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்கான். இங்க என்ன மேட்டர்னா தொடர்ந்து லாக்அப் டெத் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயமே எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணுமா? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. ஏதோ ஒரு போலீஸ்காரன் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி டிவிகே சேர்ந்தவங்க வந்து முட்டு கொடுக்குறீங்க. டிஎம்கேல நடக்கும்போது திமுக ஆட்சி தான் தப்புன்னு சொன்னீங்க. எஸ், நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். எஸ், திமுக அந்த மாதிரி தான் ஒரு ஆட்சி நடத்துச்சு, தப்பு தான். ஆனா டிவிகேல நடக்கும்போது மட்டும் ஒரு போலீஸ்காரங்க மேல எப்படி பழி தூக்கி போட்டீங்க? இது ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம் மேல இருக்க தப்பு. சோ இந்த இடத்துல காவல்துறைக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் எங்க போச்சு? விசாரணைன்ற பேர்ல போய் அடிச்சு கொல்லணுமா? அப்படி கொல்லக்கூடாதுல. ஏதோ ஒரு வீட்டுல நடக்குது அப்படின்றதுனால இப்ப டிவிகேக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க, விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்குறீங்களே. நாளைக்கு உன் வீட்டுல உன் சொந்தக்காரங்க, உன்னோட உறவினர்கள் அவங்கள கூட்டு போய் இப்படி அடிச்சுக்கொண்டா அப்ப முட்டு கொடுப்பீங்களா? அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அதை நியாயப்படுத்துவீங்களா? யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. சோ இதுக்கு வந்து டிவிகே சார்ந்தவங்க நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பதில வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எப்படிதான் இதெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாய் கிளிய பேசிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி லாக் அப் டெத் வந்து திமுக ஆட்சியில மோசமா நடக்குதுன்னு. இவர் ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துலயே 5 லாக் அப் டெத் நடந்திருக்குங்க. என்னங்க இவ்வளவு மோசமா வந்து காவல்துறையை கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க நீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க அரசு நிர்வாகம், காவல்துறை இவங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்களா, இல்ல அவங்க உங்க மேல கண்ட்ரோல்ல இருக்காங்களா? அதிகாரிகள் என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா தலையாட்டிட்டு போற பொம்மையா தான் இருக்கீங்களா, இல்ல பவர் சென்டர் நான் தான் அப்படின்ற மாதிரி பீத்திக்கிட்டு இருந்தீங்களே, அந்த உண்மையான பவர் சென்டர் நீங்க தானா? இந்த லாக் அப் டெத்ல நடக்க கூடாதுல, அதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லுங்க. அதே மாதிரி லாக் அப் டெத்ல வந்து தொடர்ந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு வாயை திறந்து பதில் சொல்லுங்க. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே, திமுக ஆட்சியில் நடக்கும்போது போன உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாரு. இப்ப அதே தான் உங்களை பார்த்து கேட்கிறோம், போன உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா?
முடியாதுல்ல. சோ இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சீமான்னா யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அமைச்சர் விஜய் பாலாஜி வந்து சொல்லியிருக்காரு. சீமான் தான் யாருமா? சீமான் யாரு? இங்க வர ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, சீமான்னா யாருன்னு உங்களுக்கு தெரியாது அதானே? அமைச்சருக்கு வந்து சீமான்னா யாருன்னு தெரியாது. ஏன்னா இவர் வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது இருந்தா தானே. கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரு மனுஷன் அரசியல் களத்தில் நின்று மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி 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 தோத்து போயிருக்காரு. அந்த மனுஷன் தோத்த மனுஷன் தான். ஆனா இருந்தாலும் சீமான்னு ஒரு மனுஷன் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும், எவ்வளவு அதுப்பு இருக்கும். பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க சீமான்னா யாரு, எம்எல்ஏவா எம்பியா? எம்எல்ஏ எம்பியா இருந்தா நான் பதில் சொல்லலாம். ஆமா இவர் பெரிய வாயில நல்லா வந்துற போது எம்எல்ஏ எம்பி அதாவது பதில் சொல்லுவாரு, இல்லனா பதில் சொல்லி கிழிச்சு தள்ளிடுவார் இவரு. இதெல்லாம் ஒரு பதிலா? அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், இத்தனை வருஷமா மக்களுக்கான போராட்டத்தில் இருக்காரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லனா வாயை பொத்திக்கிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு சீமான்னா யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க கூடாது. அது என்ன சீமான்னா யாரு, சீமான்னா யாரு, யாருன்னு தெரியாத அளவு கூட இருக்கீங்கன்னா அப்போதான் அந்த அளவுக்கு தான் உங்க அரசியல் நாலேஜ். சீமான் யாருன்னே கூட தெரியாம தான் நீ தமிழ்நாட்டு அரசியல் இருக்கன்னா நீ எவ்வளவு பெரிய தத்தி அப்படின்னு தெரிய வருது. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு டிக்கெட் விற்கிறது உங்க வேலையா இருந்தது. ஸ்ட்ரெயிட்டா அமைச்சர் ஆயிட்டீங்களே. அப்படி அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் அதுப்பு இருக்கும். அவ்வளோ அதுப்பு. மக்கள் போராட்டத்தில் நின்று மக்களுக்காக பேசி இவங்க அரசியலுக்கு வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தா தானே அவர் யாருன்னு தெரியும். டைரக்டா தியேட்டர் டு இங்க தலைமைச் செயலகம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சரும் வந்துட்டாரு, இவரும் வந்துட்டார்ல. அதனால உங்களுக்கு மக்கள் பிரச்சனைனா என்னன்னு தெரியாது, மக்கள் பிரச்சனைக்கு போராடினவங்க யாருன்னு தெரியாது. சும்மா வந்துட்டு இந்த பாவலை காமிக்கிறது, மக்களுக்காக நிக்கிறோம், ஊழல் இல்லாத ஆட்சி தரோம், நேர்மையான ஆட்சி தரோம் அப்படின்ற மாதிரி புலிவிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. டிவிகே ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கும் ஒரு டிஃபரெண்டும் இல்ல. அங்க என்னென்ன இலவெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே இங்கேயும் நடக்குது. ஊழலே இல்லைன்னு நாங்க ஒவ்வொரு அமைச்சரோட ஊழலா வெளியே வந்துகிட்டு இருக்கு. எங்கயா நீங்க, யாரையா நீங்க, யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சீரியஸ்லி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏமாத்து வேலையை, மக்கள் மைண்ட் செட்டை வந்து மேனிபுலேட் பண்ற வேலையை வந்து டிவிகே அரசாங்கம் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்னு கொடுப்போம், நாங்க நல்லாட்சி தான் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாக்அப் டெத்ல 5 பேர் இறந்து போறாங்களே, இதுதான் நல்லாட்சியா? வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா கரண்ட் பில் இந்த அளவுக்கு ஏத்தி வச்சிருக்கீங்களே, இதுதான் நல்லாட்சியா? நீட்டுக்கு எதிராக போராடுற மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்றீங்களே, இதுதான் நல்லாட்சியா? எனக்கு புரியலையே. நீட்டுக்கு எதிராக வாயை திறந்து பேசுறதுக்கு அவ்வளவு அல்லு. எங்க தலைவர் மோடிஜி வந்து கோச்சு பாரோ, எஜமா பெரிய எஜமா கோச்சு பாரோன்ற பயம். இதுல வர பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக நாங்க வந்து நிக்கிறோம், பாசிசத்துக்கு எதிராக நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. எங்க நீங்க நிக்கிற லட்சணம் தான் நல்லா தெரியுது. சீரியஸ்லி சொல்றேன், ஒரு பிஜேபி கவர்மெண்ட் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தா எப்படி சைலண்டா இருக்குமோ அதே தான் தாவேக அரசாங்கம் இருக்கும்போது இப்ப சைலண்டா இருக்கு. நீட்டை பத்தி யாரையும் பேசவும் விட மாட்டுது, அதுவும் வாயை திறந்து பேச மாட்டுது. மத்த ஸ்டேட் முதலமைச்சர்லாம் அங்க போய் போராட்டத்தில் நிக்கிறாங்க, நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் நிக்கிறாங்க. இப்ப கூட ஒரு வாயை திறந்து பேச மாட்டாங்க. கேட்டா நாங்க கோர்ட்ல பாத்துப்போம், மத்தவங்க எல்லாம் கோர்ட்ல பாத்துக்க தெரியாது. அது தெரியாம தானே வந்து போராடிட்டு இருக்காங்க. எல்லாம் பைத்தியக்காரங்க தான். நீங்க ஒட்டுமொத்த முதலமைச்சர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் எல்லாருமே பாத்தீங்கன்னா போராட்ட காலத்துல இருக்காங்க. நீங்க போராட்ட காலத்துல கூட இருக்க வேணாங்க. வாயை திறந்து ஒரு ஸ்பீச் கூட உங்களால கொடுக்க முடியல. மோடி கூட வீடியோ போடுறாரு, இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் எல்லாம் போராடுறாங்க, சோ அதுல இருக்க பிரச்சனை வந்து நான் சரி பண்றேன், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா நம்ம முதலமைச்சர் மாற்றம், அந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டாரு. வாயை திறந்து நீட்டை வந்து ஒழிக்கணும், நீட்டை ரத்து பண்ணணும், நான் உங்க கூட நிக்கிறேன் மாணவர்களே அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு பயம் வலிக்குது. மோடிஜி கோச்சு பாரு, ஓ எனக்கு எதிராக நிக்கிறியா, எனக்கு எதிராக பேசுறியா அப்படின்ற மாதிரி கோச்சு பாரா அப்படின்றத நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி உங்களுக்கு அப்படி பிஜேபியை பார்த்து பயம் இல்லை, மோடிஜியை பார்த்து பயம் இல்லை அப்படின்னா போல்டா எதிர்த்து கேள்வி கேளுங்க சார். நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒத்துக்கிறோம் உண்மையிலே பிஜேபிக்கு எதிராக தான் இந்த அரசாங்கம் நிக்குதுன்னு. வந்ததுல இருந்து பிஜேபி என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வரணுமோ அது எல்லா திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சு. அணு கனிம சுரங்கத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு, ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு, 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல அதுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. சோ ஒவ்வொரு திட்டமா பிஜேபியோட திட்டங்கள் ஒவ்வொன்றுத்துக்காக கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. இவர் வந்து பிஜேபி எதுக்குறாரு, இதுக்கு எதுக்கு டிவிக்கு ஆளணும், ஸ்ட்ரெயிட்டா பிஜேபி வந்து ஆண்டுட்டு போயிடலாமே. இவர் தான் பாத்தீங்கன்னா காவலன், மக்களோட காவலன். முதலமைச்சர் விஜயோட கான்பிடன்ட் என்னன்னா நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க, என்ன வேணா பண்ணலாங்க. கடைசியில ஒரு மாசம் கழிச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு நான் வந்து நல்லாட்சி தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கீழே இருந்து விசில் அடிப்பானுங்க, அண்ணன் நல்லாட்சி கொடுத்துறாரு, ஏங்க கரண்ட் பில் ஏறிடுச்சு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நல்லாட்சி கொடுத்தனா இல்லையா அப்படின்ற மாதிரி அசால்ட்டா தொடச்சு விட்டு போயிட்டே இருந்துருவாங்க. எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.